சேர்ந்து சேர்ந்து சீரகமும் கூஞ்சு நான் தான் இந்த கிளம்ப அந்த குடிச்சு போய் தண்ணி சப்படி நான் தான் பார்க்குறேன், எல்லாம் செய்யணும். மக்களுக்கு எல்லாம் நான் தான் இந்த தண்ணி எதிர்பார்க்கும்போது தண்ணி கொடுக்குறது. காரணம் 7 மணியில இருந்து 9 மணி மட்டும் தண்ணி வழங்கணும். ஆனால் எல்லா வீட்டுக்கும் தண்ணி வந்துச்சுன்னா பைப் லைன்கள் சரியாக ஒழுங்காக இல்லை. ஒழுங்காக இல்லாதபடியால் சில ஆட்கள் வீட்டு போய் அங்கேயே 6 நிமிஷம் எடுக்கிறாங்க. எடுக்கும்போதும் சில ஆட்கள் கடினமாக எடுக்கிறாங்க. சில ஆட்கள் எடுத்து இல்லைன்னு சொல்கிறாங்க. காசு போனோடனே காசு என்ன தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் தான் வருது, நாங்கள் என்னென்ன காசு வருது அப்படின்னு. அப்போ அது நான் சொல்றேன்டா இப்படின்னு சொன்னால் நான் என்ன இதை கொண்டு நடத்துறது. அதாவது எனக்கு காசு பிரச்சனை செய்யுது, கண் காசுலாம் கூடி போயிடுது. இப்போ அதான் என்ன செய்யணும்னு சொல்லி நான் இப்போ கட்டு தனிமா இருக்குன்னு நாங்கள் இருக்கிறோம். இங்கே 600 குழந்தைகளே இருக்குது. இருந்தாலும் தனி சபை எடுக்கணும்னு சொன்னால் ஒரு 250-300 குடும்பங்கள் தனியாக இருக்கு. எடுத்தாலும் அதான் இந்த ஒழுங்கான இந்த பைப்புகள் ஒழுங்கான எல்லாம் வெட்டுப்படியாக கிடத்தபடியாக ஒழுங்காக தண்ணி இல்லை. சில வீடுகள்லாம் ஒழுங்காக போகுது. இப்போ காசுக்கு போன உடனே பெரிய சொல்கிறாங்க தண்ணி சொட்டு வருது, நாங்கள் என்ன செய்யுது, நாங்கள் எப்படி காசு தருவது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதான் எனக்கு எனக்கு ஒரே தளரியாக இருக்குது. இப்போ தை மாசி பங்குனிட்டு காசு போனோடனே தடுமாறுறாங்க, காத்தடிக்குது, அப்படி இப்படின்னு தடுமாறுறாங்க. எனக்கு அதான் ஒன்றுமே செய்யலாங்கிறது நான் தடுமாறிக்கிட்டு இருக்கேன். குறைஞ்சது ஒழுங்காச்சுன்னா ஒரு 10-50 பேர்கிட்ட ஒழுங்காக காசு எல்லாரையும் நான் புரிய சொல்லிடாது. ஒரு 50 பேர்கிட்ட ஒழுங்காக தருவாங்க. 50 கிட்ட அதை கொண்டு தான் ஒரு மாதம் சமாளிக்கின்னு போகணும். இப்போ எங்களுக்கு பைப் லைன்லாம் சரியாக இருந்துன்னு சொன்னால் நல்லபடியாக இதையும் இந்த எல்லாருக்கும் ஒழுங்காக பில் போட்டு ஒழுங்கான முறையில் நாங்கள் இதாக கொண்டு நடத்தலாம். இந்த மாதிரி கிணத்துக்கு குளோரின் போகணும், பில் காசு கட்டணும், கிணறு விளைக்கணும். மழை காலத்துலாம் தண்ணி வந்தால் அந்த ஊற்றுலாம் மறுபடியாக சிரமம் தான் இப்போ கிணறுலாம் விளைச்சி 12,000 ஒரு கிணறுலாம் விளைச்சி இப்போ திரும்பி சப்ளை பண்ணி வந்துருக்கோம். அப்படி இருந்தாலும் எனக்கு கொண்டு வரது கஷ்டமாக தான் இருக்குது. நான் என்ன செய்வேன்னு சொல்லி இதுக்கு மேலே எனக்கு என்னன்னு சொல்ல தெரியாமல் இருக்கும். தரமாறும் என்னன்னா அந்த இது எங்களை என்ன தண்ணி சப்ளை இது இப்போ முதல் நீர்ப்பாசனத்துக்குள்ள இருந்து இப்போ கடைசியில் கோயிலாளர்கள் கொண்டா நான் கொண்டு ஓடுறோம். ஆனால் என்ன 600-650 கடைசியில் 250 இருக்கிறதா இருக்குது. அது ஒரு ஆள் ஒரு குடும்பத்துக்கு 250 ரூபா 250 ரூபா அறவுறது. அந்த 250 ரூபா தருவது கூடி கஷ்டப்படுறாங்க. அப்போ இப்படி கஷ்டப்படும் போது நான் என்ன செய்யறது? அதான் இதாக இருக்குது. இந்த மற்றது சொல்ல போனா இந்த பிரச்சனையை தீர்க்குன்னு சொன்னா இந்த தண்ணி மெயின் லைன் இருக்கு தானே, இந்த மெயின் லைன் அவங்க ஃபீல் பண்ணி தருவாங்கன்னு சொன்னா எல்லாம் தெரியும்டா. எங்களை திட்டு அதாவது தண்ணி வாட்டர் சப்ளை எல்லாம் மோட்டர் எல்லாம் டேங்க் எல்லாம் நல்லா எல்லாம் கிளீனாக இருக்கு. தண்ணியில் எந்த பிரச்சனையும் ஒன்றும் இல்லை. தண்ணி நல்லா ஃபுல்லாக ஏற்றி கொடுக்குற அளவுக்கு எல்லாம் தண்ணியெல்லாம் இருக்குது. ஆனால் எங்களுக்கு இந்த மெயின் தான் சரியில்லாதபடியால் தண்ணி அந்த அடைப்படி ஊற்றிக்கணும் கூலங்கணும் நல்லபடியாக தான் இருக்குது. ஆனால் நாங்கள் எங்கெல்லாம் இந்த அளவு நாங்கள் கோடினா எல்லாம் போட்டு எல்லாம் செய்யணும். இருந்தாலும் ஊற்றியெல்லாம் அடிப்பட்டு வருது. அதனால் மக்களை முறைப்பாடும் இருக்குதாங்க. இருந்தாலும் நான் சொல்லிதான் நல்லா குழந்தை போட்டு எந்த பிரச்சனை வந்து தண்ணியெல்லாம் இன்னதான் வருது. ஆனால் ஊற்ற பெரிய அளவு ஊற்றிட்டு தான் செய்யும். நாங்களும் எல்லாம் செய்ய வரோம். நீங்கள் இதை பற்றி கவலைப்படாங்க, அப்படியான இது ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த மெயின்லையும் எங்களுக்கு நல்ல முறையில் அங்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் தந்துட்டான்னு சொன்னால் இன்னும் சிறப்பான முறையில்
நல்ல வழியில் கொண்டு செய்கிற அளவுக்கு எல்லாம் உதவியாக இருக்கும். அதைத்தான் நம்ம எங்களுக்கு நாங்கள் அதைத்தான் அவங்களுடைய வாட்ஸ்அப்பு அவங்க சொல்லி எல்லாருக்கும் நாங்கள் சொல்லி இருக்கோம். ஒவ்வொரு சொல்லியிருக்காங்க செய்யலாமன்னு. ஆனால் நாங்கள் இந்த லைனை விட்டுட்டு இந்த லைன்லேயே செய்யலை. இந்த லைன் சொன்னால் இது பழையது. இன்னும் செய்யணும்னு சொன்னால் ஒரு சரியான ஒரு லைனில் போட்டால் தான் சரியான முறையில் இது செய்யலாம். அந்த நேரம் ஏனும் இதை மாய போட்டுக்கிட்டு எல்லாம் ஒழுங்கான இதாக இல்லை, ஒழுங்காக சீராக இல்லை. அதான்